குடோன்ல இருந்து இல்லாட்டியா பல அலமாரில இருந்து தூசி தட்டி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இந்த சேனல் நாங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தி எல்லாத்தையும் பேசணும் அப்படின்றக்காக குறிப்பா கிரிக்கெட், ஃபுட்பால் இத பத்திலாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 இயர் ஆர் 2 இயர் கிட்ட இது அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிருச்சு. தேக்க நிலையில தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி கொடி கட்டி பறந்தீங்களாடா அப்படின்னு கேட்டா அதுவும்லாம் இல்ல. நாங்க போட்டோம். நாங்க வந்து வியூஸ்க்காகவோ இல்லாட்டி இத வந்து பயங்கர பூம் ஆகணுன்றக்காகவோலாம் போடல. எங்களோட வியூஸ் வந்து சொல்லணும். ப்ளஸ் நாங்க பர்சனலா டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே அவர் பாட்காஸ்டாவோ இல்ல வீடியோவோ பண்ணுவோன்ற ஒரு ஐடியால தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த அடிப்படையிலேயே திரும்ப இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ எது உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி ஃபீஃபா. ஃபீஃபா வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஃபுட்பாலுக்கு. நிறைய ஃபேன்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னா கிளப் வேர்ல்டு கப் சாரி நிறைய ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா கிளப் மேட்சஸ் தாண்டி அதிகமான ஃபேன் சர்க்கிள் வந்து ஒரு மாசான ஃபேன் சர்க்கிள் வந்து வேர்ல்டு கப்புக்கு இருக்கு. ஃபீஃபாவை பார்க்கறக்காண்டி வருவாங்க. அதாவது அவங்க வந்து அவங்க என்டையர் லைஃப்லயே எந்த கிளப்பு எதுவுமே தெரியாது. வெறும் நேஷன்ஸ் வச்சு பார்க்கக்கூடிய இந்தியாலாம் அதிகமா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து ரொம்ப ஈகரா வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கேரளால கட் அவுட் வைப்பாங்கன்னுவாங்க, வெஸ்ட் பெங்கால்ல பயங்கரமா கட் அவுட் வைப்பாங்க, பேனர் வைப்பாங்க, எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலுமே ஒரு பெரிய வைப் இருக்கு. ஃபுட்பால் மேல, ஃபீஃபா மேல ஒரு பெரிய வைப் இருக்கு. சொல்லப்போனா இந்த டைம்ல தான் அந்த ஃபுட்பால் கிளப் மேட்ச் எல்லாம் பார்க்காத ஃபேன்ஸ் எல்லாமே சிறகடிப்பாங்க. நம்ம பாட்டுக்கு எல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும். இந்த அடிப்படையில் ஃபீஃபா ஸ்டார்ட் ஆனனால இந்த ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டேட் வந்து 10. ஸோ 11 நைட்டு இந்தியா டைம் படி 11 நைட்டு, அதாவது 12 மார்னிங் 12 AM ஸ்டார்ட் ஆகுது. 12:30 AM நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆகுது மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் கனடா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபீஃபாவுடைய ஒரு ஹிஸ்ட்ரி சின்னதாக ஒரு கிளான்சஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னா கிட்டத்தட்ட 1930 ஃபீஃபா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 2026 வரைக்கும் ஃபீஃபா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில 2 ஃபீஃபா வேர்ல்டு கப் நடக்கலை. 42-46 வேர்ல்டு வார் 2 சமயத்தினால அந்த 2 வேர்ல்டு கப் மட்டும் நடக்கலை. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் ஸ்ரீவத்சன் உங்களோட ஒரு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். பாலா வணக்கம். ரெட் டைனோ ஸ்போர்ட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பாலா சொன்ன மாதிரி ஏறக்குறைய அந்த யூரோ அண்டு ஆஃப்கானா இல்லை சாரி இந்த இது கோப்பா அமெரிக்கா டோர்னமெண்ட்டு கடைசியாக நம்ம இப்போ யூரோ அண்டு கோப்பா அமெரிக்காவை பற்றி பேசினது இன்டர்நேஷ்னல் ஃபுட்பாலில். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஃபீஃபா வேர்ல்டு கப் ப்ரிவியூவில் வந்து நம்ம இணையிறோம். ஸோ நன்றி. அண்டு வியூவர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா தப்பான கருத்துக்களை சொன்னால் கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் ஃபீஃபா பாலா சொன்ன மாதிரி 1932 அப்போ ஸ்டார்ட் ஆகி நடுவில் அதுதான் மெயினாக வந்து அந்த வேர்ல்டு வார் டைமில் இது ஆகலை, விளாடல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா மெயினாக வந்து சொல்ல வேண்டியது 1960s 70s அந்த டைம்லலாம் வந்து நல்ல 80s அந்த டைம்லாம் நல்ல பீக்கில் இருந்தது. ஸோ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்னு பார்த்தா பிரேசில் தான். அண்டு 1962 அண்டு 66ன்னு நினைக்கிறேன், தப்பாக சொன்னேன்னா கரெக்ட் பண்ணுங்கள். பட் 60s வந்து தொடர்ந்து 2 வாட்டி கண்டினியூஸாக வேர்ல்டு கப் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ஒரு வாட்டி வேர்ல்டு கப் அடிச்சுட்டு அந்த வேர்ல்டு கப்பை ரீட்டைன் பண்ணாங்க அடுத்த டோர்னமெண்ட்லேயே. ஸோ அந்த ரெக்கார்டு வந்து இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுற சான்ஸ் அர்ஜென்டினாவுக்கு இருக்குது. பட் அது என்னன்றது நம்ம வீடியோவோட லேட்டர் பார்ட்ஸில் நம்ம பேசலாம். அது தவிர்த்து வந்து அதான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்னா பிரேசில் 5 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்து ஜெர்மனி 4 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. அதில் வெஸ்ட் ஜெர்மனியாக வந்து ஒரு 2 வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க, 3 வாட்டி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் ஜெர்மனியா. அண்டு 2014 வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் ஜெர்மனி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. வெஸ்ட் ஜெர்மனி வந்து 2 வாட்டி அடிச்சிருப்பாங்க. 1990 வேர்ல்டு கப் வந்து ஜெர்மனி அடிச்சிருப்பாங்க. 90க்கு அப்புறம் 24 வருஷத்துக்கு அப்புறம் 2014 வந்து மறுபடியும் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உருகுவே 3 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து 1960s ஒரு வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்டினா அதே மாதிரி 3 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. மேரடோனா அவங்களாம் இருந்தப்ப. ரொம்ப முக்கியமான ரொம்ப டாக்டிக்கலாக ஃபுட்பாலுக்காக நிறைய செஞ்ச டீம்னு பார்த்தோன்னா கண்ட்ரின்னு பார்த்தோன்னா நெதர்லாண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணதில்லை. அது மாதிரி நிறைய இருக்குது ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா.
ஒரு சின்ன ட்ரிவியாவும் இருக்கு இதுல. 1974 வேர்ல்டு கப்பா சம்திங் என்ன கரெக்டா தெரியல. யோஹான் கிராய்ஃப் வந்து அந்த வேர்ல்டு கப்பே ஆடல. ஒரு டோர்னமெண்ட்டே வந்து யோஹான் கிரைஃப் வந்து ஆடாம இருந்திருப்பாரு. ஏன்னா அது இந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு மென்ஷன், ஆமா. யோஹான் கிரைஃப் சொல்லுங்க. யாரு அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஏன்னா யோஹான் கிரைஃப் வந்து இந்தியன் ஃபேன்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி தெரியும். அவர் பெரிய லெஜெண்ட், பெரிய ஐகான், பெரிய பைனியர். பட் ஆனா கொஞ்சம் சொல்லிருங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் யாருன்னு ஆமா. தெரியும். யோஹான் கிரைஃப் வந்து நெதர்லாண்ட்ஸ் ஃபுட்பால் பிளேயரு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஆடிட்டு இருக்கிற ஃபுட்பாலுக்கு வந்து ஒரு பேஸ் அடித்தளம் போட்டதே யாருன்னு பார்த்தீங்கன்னா யோஹான் கிரைஃப் அண்ட் அந்த டீம். பேசிக்காக அவர் வந்து அயாக்ஸ் அப்படின்ற டீம் வந்து தெரிஞ்சிருக்கும். நெதர்லாண்ட்ஸ் எடிவர்ஸோ ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரியல. அந்த லீக்ல வந்து ஒரு புரட்சியை உண்டாக்குன ஒரு 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 டீம் அது. டோட்டல் ஃபுட்பால் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான நபர் தான் யோஹான் கிரைஃப். டோட்டல் ஃபுட்பால்னா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம முக்கியமாக ஒன் ஆஃப் த டாப் அகாடமியாக இருக்கிற பார்சலோனா முதற்கொண்டு அந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னன்னா குழந்தைங்க எஸ்பெஷலி அந்த ப்ரொஃபஷ்னலாக அந்த 16-17 வரைக்கும் அந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறது மெயினாக வந்து என்னன்னா டோட்டல் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. எல்லா பொசிஷனுமே எல்லாருமே ஆடணும். அதே மாதிரி கேம் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ஃபார்மேஷன் அப்படியே இருக்கும். ஆனால் ஆளுங்க வந்து அப்படியே ஜம்புலாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. மாறி அதை பாலை வந்து மூவ் பண்ணி ஒரு அக்ரெசிவ் ஃபுட்பால் ஆடுறாங்கல்ல இன்னைக்கு. ஒரு பார்சலோனா ஆன்டி ஃபிளிக்காக இருக்கட்டும், வெங்கர் பாலுன்னு சொல்லுவாங்க ஆர்சனலுக்கு, இந்த டிக்கி டாக்கான்னுவாங்க, பெப் குவார்டியோலா டிக்கி டாக்கா சொல்லுவாங்க, இந்த எம்எஸ்என் மெஸ்ஸி சுவாரஸ் நெய்மார் இந்த டைம்ல லூயிஸ் என்ரிக்கே ஆடின ஃபுட்பாலாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது வந்து யோஹான் கிரைஃப். அது வந்து மெயின் கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணியிருக்காரு. பிளேயராகவும் பார்சலோனாவில் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மேனேஜராகவும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பல வேற போஸ்ட்ல இருந்திருக்காரு அவரு. அந்த டைரக்டராகவும் எல்லாமே வந்து இருந்திருக்காரு. ஸோ ஒரு புரட்சி பண்ண ஒரு மதத்தில் புரட்சி செய்தவர் ராமானுஜருங்கிற மாதிரி ஃபுட்பால்ல வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி அவர் பண்ணியிருக்கிறாரு யோஹான் கிரைஃப். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபுட்பால் வந்து நான் சொல்ற கரெக்டான்னு சொல்லுங்க, என்ன கரெக்ட் பண்ணுங்க தப்பா இருந்தா. அதுக்கு முன்னாடி ஃபுட்பால் வந்து டிஃபென்ஸ், நீ வந்து டிஃபென்ஸ்ல தான் நிக்கணும். அது ஒரு ஸ்டாக்னேட், அப்படியே ஒரு இரும்பு கவசம் போட்ட மாதிரி. நீ அப்பன்ஸ் மிட் பிளேயர் நீங்க ஓடிட்டு இப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி கொஸ்டின் இருக்கும், பிளேயர்ஸ் ஆனா இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்படி போவாங்க அடி போவாங்க. டிஃபென்சிவ் மிட் பிளேயர் இங்க உள்ள ஒரு டிஃபென்ஸ் எடுத்துட்டு ஆடுவான், விங்கு வந்து உள்ள கொண்டு போய் பாலை கொண்டு போய் ஆடுவாங்க. இது வந்து அப்படியே சொல்ல போனா சிம்பிளா சொல்லணும்னா ஃபுட்பாலுக்கு ஒரு பிலாசபியை கொடுத்துட்டாரு. புதுசா ஒரு பிலாசபியை கொடுத்து. ஆமா. ஸோ ஆமா, அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயரு. ஸோ நல்ல இது அவரை ஞாபகப்படுத்திக்க வந்து நல்ல ஒரு தருணம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு இது இருந்திருக்கு. அப்புறம் இந்த நம்ம இப்போ மாடர்ன் டைம்ஸ்னு பார்த்தோம்னா, நான் வந்து 2002 வேர்ல்டு கப்லேருந்து தான் வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்க்க ஆரம்பித்தேன். 1998 வந்து வீட்டில் லைட்டாக அப்பப்போ 1-2 மேட்ச் பார்ப்பாங்க. லைட்டாக ரொம்ப சின்ன பையன் தான் அப்போ. ஸோ முழுசாக 4 வயசு கூட ஆகலை எனக்கு அப்போ. ஸோ லைட்டாக அங்கங்கே வந்து ஒரு வீட்டில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் வந்து இப்படி நல்ல டீம் இருந்திருக்கப்போ, ஜிடானு, ஆண்ட்ரி இவங்களாம் இருந்திருக்காங்க. பிரேசில் பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்க, ஆனால் ஃப்ரான்ஸ் வந்து அதை வின் பண்ணுவாங்க அந்த வேர்ல்டு கப்பை. அது நான் பார்த்த அந்த 2002 வேர்ல்டு கப் வந்து பிரேசில் தான் வின் பண்ணியிருப்பாங்க. அதில் மெயினாக R9 ரொனால்டோ நசாரியோ வந்து இது வாங்குவாப்புல, கோல்டன் பூட் வாங்குவாப்புல அந்த 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 டோர்னமெண்ட்டு. ஸோ அந்த டைம்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். 2006 இட்டலி வேர்ல்டு கப்பும் வந்து அதாவது இட்டலி வின் பண்ண வேர்ல்டு கப்பும் ஒரு மறக்க முடியாது. 2010 நம்ம பார்த்துருப்போம் ஸ்பெயின் அண்ட் நெதர்லாண்ட்ஸ். அந்த ஃபைனல் மேட்ச் யாராலையுமே மறக்க முடியாது. இந்த இனியஸ்டா கோல் போட்டு வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு அந்த வேர்ல்டு கப். நம்ம 90s கிட்ஸ் நிறைய பேர் வந்து 2010 வேர்ல்டு கப். ஆமா, அது ஒரு எமோஷனல் ஒரு கனெக்ட் மாதிரி இருக்கும் 90s கிட்ஸுக்குனாலே. இப்போ இந்த 90s கிட்ஸ்னாலே ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இப்போ தமிழ்நாடு பாப் கல்ச்சர்ல அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு கப் வந்து நம்ம எஸ்பெஷலி இந்தியன் ஃபேன் பேஸுக்கு வந்து அந்த 2010 ஆப்பிரிக்காவில் நடந்தது. அந்த அந்த இன்னொரு விஷயம் நான் எதுக்கு 2010 மென்ஷன் பண்றேன்னா, 2010 சவுத் ஆப்பிரிக்காலாம் நடந்துச்சு.
முதல் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் மெக்சிகோ. 2026 மெக்சிகோல முதல் மேட்ச் நடக்கும் போது மெக்சிகோ வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஓபன் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்சர். ஸோ வேர்ல்டு கப்பை அது ஒரு நல்ல கிளாசிக்கான ஒரு இது மாதிரி ஒரு ஸ்டார்ட்னு சொல்றதா என்ன சொல்றது தெரியல, அது ஒரு இது மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த சவுத் ஆப்பிரிக்கா போட்ட ஃபர்ஸ்ட் கோல் செலிப்ரேஷன் யாராலையுமே மறக்க முடியாது. அந்த டீமா போய் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டென்லுமே நிறைய மெமரிஸ் இருக்கு. 2014 எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச வேர்ல்டு கப்பு ஜெர்மனி வின் பண்ணதுனால. அந்த பிரேசில் 7-1 இதெல்லாம் யாருமே மறக்க முடியாது. 2018 பிரான்ஸ் பண்ண ரேம்பேஜா இருக்கட்டும், 22 மெஸ்ஸி முதல் முறையா வேர்ல்டு கப் ஜெயிச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேர்ல்டு கப்னாலே நம்ம வந்து பயங்கரமான மூமெண்ட்ஸ் தான். எல்லாமே ஒரு அதிரடியான பாட்ஷா படம் மாதிரி தான். ஒவ்வொரு தனி டோர்னமெண்ட்டையும் ஒரு கமர்ஷியல் படமா அந்த அளவுக்கு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதேதான். அப்போ எனக்கும் அதே நான் சொன்ன மாதிரி 2010 தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு வேர்ல்டு கப்பு. ஸோ 2வது வேர்ல்டு கப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கு. ஏன்னா அப்பயே நம்ம மெஸ்ஸி ஃபேன் ஆகிட்டோம். மெஸ்ஸி வந்து ஃபைனல் வந்துட்டாரு. சரி எப்படி கப்பு எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து கப்பு கிடைக்கல. ஒரு கோல் வேற விழுந்துரும், அது வேற ஆஃப் சைட் ஆயிரும். அதுக்கப்புறம் கோல் கிடைக்கிற சான்ஸ் கிடைச்சும் போட மாட்டானுங்க. இவன் வந்து அசிஸ்ட் கொடுக்கறதுக்கு மெஸ்ஸி கொண்டு வந்து அசிஸ்ட் கொடுக்கறதுக்கு பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. மாறி போகும் அந்த மேட்சே. எக்ஸ்ட்ரா டைம் போய் கோலே போடாம கடைசி பார்த்தோம்னா காட்சி வெளியே இருந்து உள்ள வந்து சப்ஸ்டிட் பண்ணி உள்ள வந்து ஏர்ல ஒரு கோல். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத வேர்ல்டு கப் எனக்கு அது 2014. 2010 வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாலும் யாரு என்ன எந்த டீமுன்னு பெருசா தெரியாத ஒரு டைம் தான் அந்த டைம் எனக்கு பர்சனலா. அப்போ வந்து வேர்ல்டு கப் சும்மா பாக்குறோம், இப்படி ஒரு நடந்திருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க ஸ்கூல்ல சொன்னாங்க, அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பெயின் வின் பண்ணதை இந்த நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி மார்னிங் வந்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தெரிஞ்சதுதானே தவிர பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த டீம் அப்படிலாம் தெரியாது. மெஸ்ஸியே தெரியாது. தெரியும் இந்த பிளேயர் நல்லா விளாடுவோம் தெரியும், பேர் தெரியாது, ரொனால்டோ பேர் தெரியும். எப்படி அந்த வயசுல அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 2014 வேர்ல்டு கப்ல தான் வந்து நல்லா பாக்குறோம் மேட்சை எல்லாத்தையும் பாக்குறோம். ஏன்னா அந்த 4 வருஷம் நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம். அந்த பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 4 வருஷம் கண்டினியூஸா அந்த 10 ஸ்போர்ட்ஸ் அப்போ இருக்கும், உங்களுக்கு தெரியும். 10 ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த டாப் 10 கோல்ஸ் போடுவாங்க, லீகாஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அதனால வந்து ஃபுட்பால் வந்து அதில் கண்டினியூஸ் ஆவாங்க. அப்போதான் அந்த எல் கிளாசிக்கோ பீக் டைம் 2011, 12, 13 வந்து பாத்தீங்கன்னா எல் கிளாசிக்கோ பார்சிலோனா. அப்பதான் அந்த டைம்ல பார்சிலோனா பார்க்க ஆரம்பிச்சா பார்சிலோனா ஃபேன் ஆகாம இருக்க முடியாது என்னை பொறுத்தது. அந்த மாதிரி ஒரு பார்சிலோனா டீம் அது சூப்பரா இருக்கும். அந்த இது எல்லாமே மேபி பிஎல்ல இருக்கவங்களுக்கு வேணா மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், பிஎல் டீம் வாட்ச் பண்றவங்களுக்கு வேணா. மற்றபடி நார்மலா நீங்க எப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லலிகெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அந்த டீம். ஸோ அப்படி பார்த்த டைம் தான் 2014 ஒரு ஹார்ட் பிரேக். 2018 வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ். அதுல என்னன்னா இம்பாபேன்னு ஒருத்தன் வந்து கலக்கிட்டான். இம்பாபே பண்ணா 18 வயசு பையன் வந்து இப்படி விளாடுறான் அப்படின்னு இருந்துச்சு. அந்த பிரான்ஸ் டீமே செம டீம். பென்சிமா இருப்பான், இம்பாபே இருப்பான், போக்பா, அப்புறம் வந்து இப்ப பேர் என்னது காண்டே தானே அவரு. இவங்க எல்லாருமே இருந்து அந்த வேர்ல்டு கப் வந்து பயங்கர டீமான இருக்கும், பேக்கடா இருக்கும் அந்த டீம், சூப்பர் டீம். அதுல இம்பாபே குட்டி பையனா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பிரிச்சுட்டு இருப்பான், தனியா தெரிஞ்சான். ஸோ அந்த வேர்ல்டு கப் 2018 மெமரி. 2வது ஒரு குரோஷியான்ற நாடு எனக்கு சத்தியமா அப்பதான் தெரியும், ஒரு குரோஷியான்ற நாடு இருக்கு. ஸோ ஃபுட்பால் வச்சு நம்ம நிறைய நாடு தெரிஞ்சுக்கிற இடமும் இருந்துருக்கு. மிடில் கிளாஸ்ல இருக்க இல்லாட்டி வந்து கவர்மெண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு, ஒரு தமிழ் மீடியம் இல்லாட்டி ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருக்க பசங்களுக்குலாம், அவங்களுக்குலாம் வந்து கண்ட்ரிஸ்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்பால் மாதிரி கேம்லாம் பார்க்கும்போது நிறைய கண்ட்ரிஸ் வித்தியாசமா இருக்கு தெரியும். ஸோ அவங்க என்னடா அப்படின்னு பார்த்ததான் குரோஷியா எனக்கு ரொம்ப வித்தியாசமா புதுசா ஒரு கண்ட்ரியா இருந்துச்சு. ஃபைனல் வந்துருச்சு, அப்பதான் தெரியும். அப்பதான் பார்த்தோன்னா மோட்ரிச்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் இப்படி விளாடுறான். ஆளு பார்த்தா குட்டியுண்டா இருக்கான், இப்படி ஒரு மாதிரி நஞ்சின்னு இருக்கான், இவன் எப்போ விளாடுறான்னு பார்த்தா கலக்குறான் அவன் ஒரு பக்கம். விக்கெட் வேற லெவல் கேமு. ஸோ இப்படிதான் 2018. 22 நீங்க சொன்ன மாதிரி வந்து மறக்க முடியாத வேர்ல்டு கப் 22. எவரி மெஸ்ஸி ஃபேன்ஸ் வந்து, அர்ஜென்டினா ஃபேன்ஸ் வந்து, அர்ஜென்டினா சப்போர்ட்டர்ஸ் யாருக்குமே மறக்க முடியாத வேர்ல்டு கப். ஏன்னா அது ஒரு பெரிய சினிமா. அந்த வேர்ல்டு கப்பே அர்ஜென்டினா ஃபேன்ஸுக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா சினிமா. மற்றவங்களுக்கு எப்படியோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே தோக்குறாங்க, பெரிய ட்ரோல் இன்டர்நேஷனல் லெவல்ல, லோக்கல்ல இருந்து எல்லா இடத்துலயும் செம்ம ட்ரோல். போய் சவுதி அரேபியாட்ட போய் தோக்குறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ட்ரோல். வேர் இஸ் மெஸ்ஸி ரொம்ப ஃபேமஸ் அந்த இதெல்லாமே. அதுக்கடுத்து பார்த்தா அப்படி தோத்த ஒரு வேர்ல்டு கப்ல வந்து வின் பண்றது வந்து சத்தியமா சான்ஸே இல்லாத ஒரு இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில வந்து பார்த்தோம்னா ஒரு 8 டீம் தான் ஸ்டீவர்ட்சன் இதுவரை எடுத்திருக்காங்க வேர்ல்டு கப்பே. பாத்தீங்கன்னா உருகுவே 2 வாட்டி, நீங்க சொன்ன மாதிரி பிரேசில் டாப்ல இருந்து வந்து பிரேசில் வந்து 5 டைம்ஸ் எடுத்திருக்காங்க, ஜெர்மனி 4 டைம்ஸ், இட்டாலி 4 டைம்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அர்ஜென்டினா 3 டைம்ஸ், பிரான்ஸ் 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் வந்து உருகுவே 2 டைம்ஸ், ஸ்பெயின் ஒரு தடவை, இங்கிலாந்து ஒரு தடவை எடுத்திருக்காங்க. ஆமா கரெக்ட்.
8 டீம் தான் வந்து 1930s இருந்து இப்போ வரைக்கும் நடந்த வேர்ல்டு கப்ல 8 டீம் தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனா இதுல கிட்டத்தட்ட பல டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல போனா 2010ல வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து ஃபைனல் வந்திருக்கும். ஆனா 2014ல எலிஜிபிளே ஆயிருக்காது, குவாலிஃபை ஆயிருக்காது. ஆமா ஆமா 4 வேர்ல்டு கப் எடுத்த டீம் தான் இட்டாலி. ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு டீம், ட்ரெடிஷனல் இருக்கு. ஆனா அவங்க வந்து இந்த வேர்ல்டு கப் ஆடல. ஐ திங்க் போன வேர்ல்டு கப் அவங்க ஆடலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? போன வேர்ல்டு கப்பும் ஆடல. ஆடல. ஏன்னா குவாலிஃபை ஆகல. ஸோ ஆமா ஃபுட்பாலுங்கிறது இந்த FIFA வேர்ல்டு கப்புங்கிறது ஏதோ வருஷத்துக்கு நடக்கும். இப்போ கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் பார்க்கும்போது இந்த 12 டீம் வரும், எக்ஸ்ட்ரா சில டீம்ஸ் வரும்னு சொல்லி வரலாம், பார்க்கலாம். ஆனா இதுல எப்படின்னா அந்த கேரண்டிலாம் கிடையாது உனக்கு. நீ யாரா வேணா கரெக்ட். இரு, ஆடிட்டு வா. சாம்பியனும் ஹோஸ்டும் மட்டும்தான் கண்டிப்பா உங்களுக்கு இடம் இருக்கே தவிர மத்த யாருக்கும் கன்ஃபார்மான இல்ல இடம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த வாட்டி நிறைய பேருக்கு நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 48 டீம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பொதுவா அதான் வந்து சொல்லுவேன். 32 டீம் இருக்கும். இது எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 16 டீம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, 12 குரூப் போட்டு. இந்த 48 டீம் ஆட் பண்ணதுனால தான் பிரேசில் மாதிரி ஒரு ஜாம்பவானே குவாலிஃபை ஆக முடிஞ்சுது இந்த வாட்டி. ஓ. பொதுவாக 32 டீமாக இருந்ததுன்னா அவங்களுமே ஒரு குவாலிஃபயர்ஸுக்கு போயிட்டு வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அண்டு பிரேசில் நேஷனல் டீம் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அவங்க குவாலிஃபயரில் வின் பண்ணி வந்திருப்பாங்களா அப்படின்றதே வந்து நம்மளால டவுட் தான். சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டஃபாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. பட் எனிவே நம்ம வெங்கட் தாத்தாவுக்கும் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல, பிரேசில் இந்த மாதிரி டீம்லாம். ஏன்னா அவரும் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங்கில் வந்து இருந்திருக்காரு, 48 டீமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே அதுதான் இந்த லைட்டாக வந்து இதை பற்றி சொல்லிடுறேன். 48 டீமு 12 குரூப்பாக வந்து பிரித்து 4 டீமாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக என்னென்னா 8 குரூப்லேருந்து டாப் 2 டீம்ஸ் குவாலிஃபை ஆகும். 8x2ன்னு பார்த்தீங்கன்னா 16 டீமு ரவுண்ட் ஆஃப் 16 டைரெக்டாக போயிடுவாங்க. இந்த வாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் ஆஃப் 32வும் இருக்குது. ஸோ அது எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 குரூப்பில் வந்து டாப் 2 டீம், ஸோ 24 டீமு. அது மட்டும் இல்லாமல் 12ல் 8 குரூப்பில் பெஸ்ட்டு 3வது இடத்துல முடித்த ஒரு 8 டீம் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த 24 + 8 32 டீம் வந்து ரவுண்ட் ஆஃப் 32 8 குரூப் எப்படி சூஸ் பண்ணுவாங்க? அது எப்படின்னா அந்த இது இருக்குல்ல, அந்த கோல் டிஃபரன்ஷியல், இப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு, கோல்ஸ் ஸ்கோர்டு, கோல்ஸ் கன்சிடர்டு, இந்த டேபிளில் எந்த அந்த 12 குரூப்லேயுமே பெஸ்ட்டான 3 டீம்ஸ், தேர்ட் பிளேஸ் ஃபினிஷ் பண்ண டீம்ஸை வந்து ப்ரமோட் பண்ண போகிறாங்க. இந்த 24ஓட சேர்த்து 8ன்னா 32 டீம் ஆகும். ஸோ அந்த பழைய யூரோப்பா லீக் ஃபார்மேட் மாதிரி அந்த ரவுண்ட் ஆஃப் 32 12 தேர்ட் பிளேஸையும் வச்சிருவாங்க. வச்சுட்டு இதுல எது டாப் 8ஓ அந்த டாப் 8 உள்ள கொண்டு போறது. டாப் 8 மட்டும் உள்ள கொண்டு போயிட்டு அந்த டாப் 2 அப்படியே போயிடுவாங்க எப்படியும். ஸோ அந்த 32 டீம் ஒரு நாக் ஆஃப் வந்து எக்ஸ்ட்ரா ஆடுவாங்க இந்த வாட்டி. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரவுண்ட் ஆஃப் 32ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரான்ஸ் வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ ரவுண்ட் ஆஃப் 32லேயே ஒரு பெரிய ஜாம்பவான் வந்து டோர்னமெண்ட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிறதா பார்க்கலாம் இந்த வாட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா லொக்கேஷன். 1994க்கு அப்புறம் மறுபடியும் வந்து வெஸ்டர்ன் சைடுக்கு போயிருக்காங்க. வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து நடக்க போகுது. USA, மெக்சிகோ அண்டு கனடா, நார்த் அமெரிக்காவில். 1994 நடந்தப்போ பிரேசில் வின் பண்ணாங்க. அந்த வேர்ல்டு கப் நடந்தப்போ நான் பிறக்கவே இல்லை. 94 ஆகஸ்ட்டில் தான் நான் பிறந்தேன். நான் பிறந்ததுக்கு கொஞ்சம் முன்னாடியே, அந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே அந்த வேர்ல்டு கப்பு ஆடினாங்க. இந்த ரொமாரியோவில் அந்த டைம் அது பிரேசில் டீமில் 6-9க்கும் முன்னாடி. அப்போ வந்து அவங்க வின் பண்ணாங்க. அந்த இட்டலி வெர்சஸ் பிரேசில் தான் ஃபைனல் போய் பெனல்டி ஷூட் அவுட்ஸில் பிரேசில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொபர்டோ பாச்சியா வந்து மேலே அடிச்சு விடுறதா? ஆமாம். அந்த வேர்ல்டு கப் தான் 94. அதுக்கப்புறமா மறுபடியும் இப்போ வந்து யூஎஸ்க்கு போயிருக்காங்க. பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் இன்னொரு வீடியோ வேற ஒரு தளத்தில் வந்து எதிர்பார்க்கலாம். நாங்கள் கண்டிப்பாக வந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணோன்னா ரொம்ப லெங்க்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பட் நிறைய வந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து நடந்துட்டுருக்கு. இன்னும் நம்ம டோர்னமெண்ட் கூட ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து பல்வேறு சிக்கல் இந்த இதில் டோர்னமெண்ட் நடத்துறதுல. ஒரு சின்ன 2 விஷயம் மட்டும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா,
இப்போ நமக்கு தெரியும் ஈரான் வெர்சஸ் ஈரானுக்கும் இஸ்ரேல் ஸ்லாஷ் அமெரிக்காவுக்கும் வந்து இது போயிட்டுருக்கு, போர் போயிட்டுருக்கு. அதனால அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை பிளாக் பண்ணி வேர்ல்டு வைடு வந்து அந்த போரோட விளைவுகளை வந்து இப்போ நம்ம தினம் தினம் சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட நமக்கு அந்த விளைவுகள் வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த அந்த ஈரானியன் டீமுக்கு வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்கு இப்போ அமெரிக்காவில் வந்து விளையாட. ஸோ இப்போ என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா, மேட்ச் ஆடிட்டு நீ வந்து நாட்டை விட்டு வெளியில போயிடணும், மறுபடியும் உனக்கு எப்போ மேட்ச் இருக்கோ அப்போ நீ வரணும் உள்ள அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. அவங்க ஸ்டாஃப் மெம்பர் நிறைய பேரை வந்து விசா கொடுக்காம டினை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது, பல அரசியல் ரீதியான விஷயங்கள் இருக்குது. நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி வேற ஒரு தளத்தில் வேற ஒரு வீடியோவில் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். அது மாதிரி சில சிக்கல் இருக்குது. அதையும் தாண்டி யூரோப்பியன் பிளேயர்ஸுக்கு வந்து இங்கே இருக்கிற வெதருக்கு அசிமுலேட் ஆகுறது. ஏன்னா நார்த் அமெரிக்காவில் வந்து சம்மர் வந்து ரொம்ப கொடூரமான சம்மர் இருக்குது. பொதுவாக யூஸ்வலி இந்த லாஸ் ஏஞ்சலஸ்ஸு, லாஸ் வேகாஸ் இந்த மாதிரி நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 110 டிகிரி 110 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆவரேஜ் டெம்பரேச்சர்ஸு 105 டிகிரிஸுக்கு மேலே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப சூடான மாகாணம்லாம் இருக்குது நிறைய. ஸோ இந்த யூரோப்லேருந்து போன பிளேயர்ஸு, இந்த குறிப்பிட்ட இந்த நார்வே டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப அந்த செவந்துட்டானுங்க அப்படியே ஸ்காட்லாண்டு இந்த பிளேயர்லாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு ஃபுட்பாலுக்கான ரெஸ்பெக்டும் வந்து எல்லா நாடுமே பயங்கரமாக கொடுக்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நாடு வந்து அவங்களோட பிளேயர்ஸை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கர சினிமாட்டிக்காக, பயங்கர செலிபிரிட்டிக்காக அதை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஈவன் பிரசிடென்ட் கூட சில நாடுகளில் வந்து அவங்கள வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் யூஎஸ் ஒரு பக்கம் வந்து ஹோஸ்ட் பண்ணுற யூஎஸ் வந்து பாலிடிக்ஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கேம் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது நீங்க சொன்ன வச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து பொலிட்டிக்கலா அல்லது வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கலா இங்க நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூனால வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அல்லது வந்து ஒரு பேரியர்ஸா இருக்கு. இதை தாண்டி ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவங்களுக்கு கிளைமேட் ஒரு இஷ்யூ, இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற என்ன மாதிரி டெரெயின் ரீதியான இஷ்யூ இருக்குன்ற சொல்லிட்டீங்கன்னா, அது ஒரு ஒன்லைன் பற்றி அதை கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீம் பத்தி பேச போயிடலாம். ஆமாம், டெரெயின் நல்ல பாயிண்ட் நீங்கள் இது பண்ணீங்க. ஸோ ஒரு ஹைப்ரிட் பொதுவாக வந்து ஃபுட்பால் பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யூரோப்பு, அப்புறம் அந்த சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துல, அதாவது நூற்றுக்கணக்கான வருஷமாக ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கிற இந்த காண்டினென்ட்ஸில் வந்து நேச்சுரல் கிராஸ் தான். அவங்க வந்து அதுக்கான காசு நிறைய செலவு பண்ணி அந்த நேச்சுரல் கிராஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அதை பராமரிச்சுட்டு தான் வராங்க. அந்த பிளேயர்ஸ் ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், விளையாடுற ஸ்டேடியமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த நேச்சுரல் 1-2 கண்ட்ரிஸ் மட்டும் எக்ஸப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பாஸ்ட் சீசன் வந்து போடோ கிளிம்ட்டுங்கிற டீம் வந்து நார்வேலேருந்து குவாலிஃபை ஆனாங்க சாம்பியன்ஸ் லீகு. அவங்க கிரவுண்டு மட்டும் டர்ஃப் கிரவுண்டு தான் அது. ஸோ அந்த மாதிரி வந்து 1-2 எக்ஸப்ஷன்ஸ் தவிர முக்கால்வாசி 90% ஆஃப் த டீம்ஸ் வந்து கிராஸ் மேன்மேடு இல்லை, சாரி, நேச்சுரல் கிராஸில் வந்து எல்லாமே மேன்மேடு தான், நேச்சுரல் கிராஸில் வந்து இது பண்ணாங்க. பட் இப்போ இங்கே அமெரிக்காவில் வந்து ஒரு மாதிரி அது ஒரு ஹைப்ரிட்டான ஒரு இதுதான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அமெரிக்கன் ஃபுட்பால்ன்ற கேம் ஒன்று இருக்கும், நிறைய சில பேருக்கு ஐடியா இருக்கும், NFL சொல்லுவாங்க. அந்த அந்த ஸ்டேடியமில் தான் வந்து ஃபுட்பால் நடக்க போகுது இப்போ. ஏன்னா அமெரிக்காவில் ஃபுட்பாலுக்குன்னு இருக்கிற ஸ்டேடியம் எல்லாமே ரொம்ப சின்னது, ஒரு 15,000 20,000 அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்டேடியம் தான். அதனால் வந்து NFL ஸ்டேடியமில் தான் அவங்க நடத்துகிறாங்க முக்கால்வாசி கேம், எல்லா கேமுமே. அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60,000 50,000த்துக்கு மேலே 60,000 70,000 பேர் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அந்த ஸ்டேடியமில் நடக்குது. அது என்னன்னா, அந்த ஸ்டேடியம்லாம் அந்த கிரவுண்டு வந்து அது வந்து நேச்சுரல் கிராஸ் கிடையாது அங்கெல்லாம். ஸோ அதை வந்து அப்படியே வந்து அந்த கிரவுண்ட்லேயுமே வந்து ஃபுட்பாலையும் நடத்த முடியாது. அதனால் வந்து ஒரு ஹைப்ரிட் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க இப்போ. அதனால் அந்த பால் பவுன்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. என்ன மாதிரி கிளப் ஃபேன்ஸு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே அச்சுறுத்தலாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐயோ நம்ம பிளேயர்ஸ் எங்கே இன்ஜுரி ஆக போகிறானோ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது
இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் அந்த எப்படி நீங்கள் ஃபுட்பால் ஆடி இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டிஃபென்ஸுக்கு ஒரு ஸ்லைடிங் டேக்கிள் பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்து அதுவுமே எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் ரன்னிங் பண்ணுறதுமே அந்த ரன்னிங் ஸ்பீடாக இருக்கட்டும், பால் மூவ் ஆகிற ஸ்பீடாக இருக்கட்டும், நிறைய வந்து இன்ஜூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆங்கிள் அது இல்லாம ஓவர்லோடு, ஆல்ரெடி ஓவர்லோடு கிளப்ல வந்து நிறைய மேட்சஸ் ஆயிருச்சு, யூசிஎல் நிறைய மேட்சஸ் இருக்கு. இதை தாண்டி இதுல வேற 48 டீம், இதுல வேற ஓவர்லோடு, இதுல சரி ஒரு எக்ஸ்ட்ரா நாக் ஆஃப் ரவுண்டு எல்லாமே அதிகமா தான் இருக்கு. சோ பிளேயர்ஸ் அது தாண்டி டெரெயினும் மோசமா இருக்குன்னா கஷ்டம். ஆமா, அதுதான் பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் அது எப்படி போக போகுதுன்னு. நான் அதான் நாளைக்கு நைட்டு ஸ்டார்ட் ஆயிட போகுது. ஸோ இப்போ தெரிஞ்சிடும், இந்த முதல் செட் ஆஃப் மேட்ச் நடந்து முடியும் போதே தெரிஞ்சிடும் நமக்கு இது என்ன நிலவரம் அப்படின்னு. ஸோ அதுதான், அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அப்புறம் டீம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆப்வியஸ்லி எல்லாத்தையுமே நம்ம பேசணும்னா ரொம்ப நேரம் ஆயிரும், வீடியோ தாங்காது. அதனால நான் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இது பண்ணலான் இருக்கேன். என்னன்னா, மெயின் நமக்கு தெரிஞ்ச விஷயம் 3 கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ அண்டு யூஎஸ்ஏக்கு வந்து ஃபேவரபுளான குரூப்ஸ் வந்து இருக்குது. மெக்சிகோ அந்தளவுக்கு ஃபேவரபுள் சொல்ல முடியாது, கொஞ்சம் டைட் காம்படிஷன் தான். ஏன்னா மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் கொரியா அண்டு செக் ரிப்பப்ளிக் இருக்கானுங்க. செக் ரிப்பப்ளிக் வந்து இதில் ஸ்ட்ராங்கான டீமு. அண்டு சவுத் கொரியாவுமே நமக்கு தெரியும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டீமு. அந்த டீமாக ஆடக்கூடிய இது இருக்குது நிறைய. போன டோர்னமெண்ட்டில் வந்து ஜெர்மனிலாம் குத்தி விட்டுருப்பானுங்க குரூப் ஸ்டேஜில். ஸோ அவங்க இருக்காங்க. அதனால் மெக்சிகோவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். பட் ஆனால் யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் நல்ல குரூப் வந்து அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யூஎஸ்ஏ, பாரகுவே, ஆஸ்திரேலியா அண்ட் டர்க்கி மட்டும் அவங்க குரூப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமு. டர்க்கி வந்து முதல் இடத்துல ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, யூஎஸ்ஏ வந்து 2வது இடத்துல ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பான்மையான ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து உஸ்பெகிஸ்தான் குவாலிஃபை ஆகிருக்காங்க வேர்ல்டு கப்புக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் ஆடி இருக்காங்களா அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியாது. தப்பாக சொல்லியிருந்தேன்னா கரெக்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸில், இல்லைனா வந்து மெசேஜ் அனுப்புங்க. பட் ஆனால் உஸ்பெகிஸ்தான் ஒரு சின்ன நாடு, அவங்க குவாலிஃபை ஆகிருக்கிறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ வாழ்த்துக்கள் உஸ்பெகிஸ்தான் நேஷ்னல் டீமுக்கு. அதே மாதிரி கேப்பா வெர்டே ஆஃப்ரிக்கன் டீம் குவாலிஃபை ஆகிருக்காங்க. அப்புறம் ஒரு ஐலாண்டு கண்ட்ரி சின்னதாக, அது என்ன கண்ட்ரினா குரசாவோ. நம்ம மிஸ்கின் சொல்லுவார்ல அகிரா குரசாவோ, அந்த மாதிரி இந்த குரசாவோன்ற ஐலாண்டு கண்ட்ரி, கரிபியன் கண்ட்ரி, அவங்க குவாலிஃபை ஆகிருக்காங்க. அப்புறம் எப்போவுமே வந்து பிரச்சனை, அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மோசமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஹெய்ட்டி, கரிபியனில் இருக்கிற ஹெய்ட்டி நாடு வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. அதே மாதிரி ஈரான், முக்கியமாக இந்த 48 கண்ட்ரிலையுமே பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈரானை விட ஒரு பெரிய பர்பஸ் வேற எந்த கண்ட்ரிக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ பார்ட்டிசிபேஷன் இட்செல்ஃப் ஒரு பெரிய பர்பஸ் தான் அதுக்கு. ஆமாம், பார்ட்டிசிபேஷனே ஒரு பர்பஸ் தான், அதுவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அவங்கள வந்து வேர்ல்டு கப்பு என்னதான் வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆயிருந்தாலும் அவங்கள தூக்கிடணும் அப்படிங்கிற திட்டம்லாம் கூட நடந்திருக்கு பிஹைண்ட் த சீன்ஸ். அது நம்ம அந்த முன்னாடி சொன்ன வீடியோவில் இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம், அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அதையும் தாண்டி அண்டு நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இந்த இமிக்ரேஷன் பிரச்சனை அது இதையும் தாண்டி அவங்க வந்து இப்போ விளையாட போகிறாங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய வெற்றி தான். ஐ ஹோப் அவங்க இதுக்கு நாக் ஆஃப் குவாலிஃபை ஆவாங்களான்னு எனக்கு தெரியல, அது பெரிய ஆசையாக இருக்கலாம், பேராசையாக இருக்கலாம். பட் ஆனால் ஐ ஹோப் தே ஹாவ் தேர் மூமெண்ட்ஸ். அவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு நல்ல பயங்கரமான ஒரு 2 கோலு அந்த மாதிரி போட்டு அவங்களுக்குன்னு சில மூமெண்ட்ஸு எடுத்துகிட்டு போக வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு டீமை பற்றி கூட நான் பேசணும்னு நினச்சேன், ஒரே நிமிஷம் அதை இது பண்ணிக்கிறேன். அதான் ஈராக், நார்வேவை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். சம் 40+ இயர்ஸ்க்கு அப்புறம் குவாலிஃபை ஆகிருக்காங்க, பல வேர்ல்டு கப்ஸ்க்கு அப்புறம், ஒரு 10-12 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் குவாலிஃபை ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நார்வே டீமு. அகெயின் தேங்க்ஸ் டு அந்த 48 டீம்ஸு அண்டு குவாலிஃபையர்ஸ்லையுமே நல்லா விளையாடி குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்வீடன், அவங்களுமே வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் குவாலிஃபை ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங் டீம்ஸ்லாம் இருக்குது. எர்லிங் ஹாலாண்டு, ஓடேகார்டு, இவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப்பு. இவங்கள கிளப் வைஸ் பார்த்தீங்கன்னா
டாப் டீம்ஸ்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இவங்கெல்லாம், டாப் பிளேயர்ஸ். யூரோப்பு டாப் பிளேயர்ஸ். அதுலேயுமே யூரோப்புன்னு பார்த்தோம்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க கண்ட்ரிக்காக விளையாடி ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வேர்ல்டு கப். சொல்ல போனா இந்த வேர்ல்டு கப்புக்குள்ள அந்த அவங்க கண்ட்ரி அவங்களே லிஃப்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றோம். ஒட்டுமொத்த கேமே டீம் கேம் தான், மாற்றுக்கிறது இல்ல. பட் ஆனா அவங்க வந்து அதை கூட்டு வந்திருக்காங்கன்றது சொல்றது நியாயமானதா தான் இருக்கும். நியாயமானதா தான் இருக்கும். ஓடேகார்டா இருக்கட்டும். கண்டிப்பா அவங்க அதே மாதிரி இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்லயுமே அவங்க 2 பேர் காம்பினேஷன் வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, எதிர்பார்க்கலாம். காம்பினேஷன்ல வந்து அதுதான் அந்த மாதிரி இந்த மாதிரி மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். இப்ப நம்மளோட கண்ட்ரி ஆடாம பார்க்கும்போது நிறைய வருத்தம் இருக்கும். நம்ம கண்ட்ரி ஆடலையே, என்னடா இது, யாரையோ சின்ன சின்ன ஆடலாம் ஆடுது, இவ்வளவு பெரிய நாடு ஆடலேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் நமக்கு ஒரு அந்த ப்ரெஷர் ஃப்ரீயான ஒரு மூமெண்ட் இருக்குல்ல. அதனால நம்ம நிறைய பேர்த்த வாட்ச் பண்ணலாம். நிறைய சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு போஸ்னியாவை எடுத்துக்காங்களேன். போஸ்னியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சை வந்து எதிர்பார்க்கலாம் போஸ்னியா கிட்ட இருந்து. அங்க இருக்க பிளேயர்ஸா இருக்கலாம், அவங்க இட்டாலி அடிச்சுட்டு குவாலிஃபை உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட, நார்வே கிட்ட போன தடவை மொராக்கோ வந்து போர்ச்சுகலை வெளியே அனுப்புனாங்க, மறந்துடக்கூடாது. செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. செமிஃபைனல் யார்கிட்ட தோத்தாங்கன்னா பிரான்ஸ் கிட்ட தோத்தாங்க. அந்த பிரான்ஸ் யாருன்னு கேட்டோம்னா அர்ஜென்டினாவை கதற விட்டு வேர்ல்டு கப் எடுக்க விட்ட பிரான்ஸ் அது. ஆமா அப்படின்னு ஒருத்தர் இருந்து கதற விட்டான். அந்த மாதிரியான ஒரு பிரான்ஸ் டீம் வந்து அவங்க வந்து செமிஃபைனல் தோத்துருக்காங்க. தேர்ட் பிளேஸ் ஆக்சுவலா அவங்க தேர்ட் தான், தேர்ட் பினிஷ். சீரியஸ்லி மொராக்கோ வந்து செம வேர்ல்டு கப் அவங்களுக்கு போன வேர்ல்டு கப். அந்த மூமெண்ட்டை, அந்த வைப், அந்த ரிதமை இப்பயும் கேரி ஓவர் பண்ணி இந்த வேர்ல்டு கப்லயும் பண்ணுவாங்களான்னு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே. ஆமா, கண்டிப்பா நீங்க சொன்னது கண்டிப்பா. மொராக்கோக்கு வந்து பயங்கரமான ஷவுட் அவுட். அண்ட் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்களுக்குமே. நான் அது ரொம்ப டீட்டெயில்ஸா அது உள்ள போக விரும்பல. பட் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த அப்டாடியா தப்பா சொல்ல நினைக்கிற பேரை, அவன்லாம் யங் மிட்ஃபீல்டர் ஒருத்தன் வந்திருக்கான், நல்லா விளையாடிட்டு இருக்கான். ஸோ அவன்லாம் இருக்கான். ஸோ நிறைய எதிர்பார்ப்பு. செனகல் எடுத்தாங்க, அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் நடந்து மொராக்கோ இது பண்ணு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா செனகல் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான டீம். மானே, சாடியோ மானே ஒரு ரிவெஞ்ச் மோட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க விவகாரமான குரூப் தான். ஏன்னா பிரான்ஸ், செனகல், ஈராக்கு, நார்வே. சோ அதுல எப்படி என்னதான் பிரான்ஸ் வந்து ஆமா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிரான்ஸ் போயிடும் அப்படின்னாலுமே ரெண்டாவது இடத்துக்கு கடுமையான சண்டை நடக்கும் செனகலுக்கும் நார்வேக்கும். அந்த குரூப் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். மெயினா அதே மாதிரி இங்கிலாந்து பத்தி லைட்டா சொல்லணும்னா, என்னதான் எனக்கு இங்கிலாந்து பிடிக்காது அப்படின்னாலும் ஃபுட்பால் ரீசனையும் தாண்டி ஒரு ஒரு அந்த கண்ட்ரியாவே வந்து எனக்கு அவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குன்னு எனக்கு இருந்தாலுமே இந்த வாட்டி அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து ஹிஸ்டாரிக்கலா வந்து இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் என்ன மாதிரி இது இருக்கு, 1000 ஆண்டு கால பகை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னதான் அவங்க 2 பேருமே அது என்ன சொல்லுவாங்க, ஒரே இன பிரிவை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே பகை அது மாதிரி இருக்கு. ஸோ அதுல அந்த மாதிரி ஜெர்மன் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணதே வந்து ஒரு அதிரடியான ஒரு மூவ் தான் அது பாத்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி அவனோட டீம் செலெக்ஷன் பொதுவா வந்து இங்கிலாந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சூப்பர் ஸ்டார்னு ஜனங்களை ப்ளீஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய டீம் செலெக்ஷனு, ஸ்குவாட் அப்படி வரலாம். பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப பிராக்மேட்டிக்கா இந்த சீசன் வந்து கிளப் ஃபுட்பால்ல வந்து யார் நல்லா அதிக மினிட்ஸ் விளையாடி இருக்காங்க, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்து சில அன்கம்ஃபர்டபுளான டிசிஷன்லாம் வந்து எடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து இறங்குறாங்க இங்கிலாந்துமே டீமுக்குள்ள வேர்ல்டு கப்புள்ள. ஸோ முன்னாடி இருந்த டோர்னமெண்ட்டை விட இப்போ வந்து அவங்களுக்கு அதிக சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஃப்ரான்ஸு அஃப்கோர்ஸ் என்னதான் நல்ல டீமாக இருந்தாலும் மிட்ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு ஒரு சொத்தை இருக்குது, நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி வந்து அவங்க விங்கர்ஸு, அட்டாக்கர்ஸு, டிஃபெண்டர்ஸ் எல்லாம் வந்து நல்ல பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. அர்ஜென்டினா ஒரு கம்ப்ளீட் டீமாக இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வரலாறு படைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. பிரேசிலுக்கு அப்புறம் பேக் டு பேக் வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு ஸ்பெயின் சொல்லவே தேவையில்லை. ஒரு இந்த பவுண்ட் ஃபார் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்ஸிங்லலாம், எல்லா பாக்ஸருமே ஒரே வெயிட்டா இருந்தா எவன் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பவுண்ட் ஃபார் பவுண்ட்ல வந்து நிறைய பேர் மாறி மாறி இருப்பாங்க. ஃப்ளாய்ட் மேவெதர் இருந்திருக்கான், மேனி பேக்கியோ இருந்திருக்கான். அந்த மாதிரி வந்து பவுண்ட் ஃபார் பவுண்ட் பெஸ்ட் டீம்னா ஸ்பெயின்னு சொல்லலாம்.
அவங்க மிட்ஃபீல்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. இன்னும் ஸ்ட்ரைக்கர் மட்டும் இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான நம்பர் 9 அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக்கர் இல்லை அப்படின்னாலுமே மற்ற விதத்தில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்க முடியுது. அது இல்லாமல் இந்த சுவிட்சர்லாண்டு இவங்களாமே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்க்குறேன். போர்ச்சுகல் விட்டீங்களே? ஆமாம், அஃப்கோர்ஸ் போர்ச்சுகல். நான் ரொனால்டோ ஃபேன் இல்லை, நான் மெஸ்ஸி ஃபேனும் இல்லை. பட் ஸ்டில் வந்து ரொனால்டோவோட அந்த பிக் கேம் மென்டாலிட்டி வந்து நம்ம இது பண்ண முடியாது, தட்டி கழிச்சிட முடியாது. ஸோ அண்டு டீமாவுமே நல்ல டீம் இருக்காங்க. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இருக்கான், வேர்ல்ட் கிளாஸ் மிட்ஃபீல்டர். நம்ம விட்டினியா இருக்காப்புல, நூனோ மெண்டஸ் இருக்காப்புல, டிஃபென்ஸில் இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்டு டியோகோ ஜோட்டா போர்ச்சுகல் டீம் தான். அவர் வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விதத்தில் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்து போனார். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் டியோகோ ஜோட்டா. அண்டு லிவர்பூல் ஃபேன்ஸு, போர்ச்சுகல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்னொரு வாட்டி நான் கண்டாலன்சஸ் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வீடியோ மூலமாக. பட் அதுதான், போர்ச்சுகலும் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது. அவங்களுக்குமே வந்து அதுதான் அந்த அதே மாதிரி ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சில பிளேயர்ஸ் இந்த வேர்ல்டு கப்பு நம்ம சொன்னீங்களோ அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வேர்ல்டு கப் வந்து கடைசி வேர்ல்டு கப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. லூகா மாட்ரிச்சுக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவர் இதுக்கப்புறம் வேர்ல்டு கப் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு. ரொனால்டோ, அப்புறம் வந்து மெஸ்ஸி, இந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து கடைசி வேர்ல்டு கப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 90s கிட்ஸுக்கு வந்து ஒரு சோகமான ஒரு வேர்ல்டு கப்பாகவும் இது இருக்கும். ஏன்னா அவங்க நம்ம இந்தியாவில் எக்கச்சக்க பேர் மெஸ்ஸி, ரொனால்டோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து வேர்ல்டு கப் ஆடுறதுன்றது ஒரு பெரிய மூமெண்ட்டு எல்லா பிளேயர்ஸுக்குமே. ஸோ அவங்கவுங்க விருப்பப்பட்ட பிளேயர்ஸ் வந்து வேர்ல்டு கப் ஆடுறது கடைசி வேர்ல்டு கப்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெவியான மூமெண்ட் தான் அது ஃபேன்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹைலைட்ஸ் இருக்கு. சாண்டியாகோ மானே, ஆமா, மேனுவல் நோயர், நோயர்லாம் வந்து எனக்கு ஏஜ் கம்மியா இருந்தாலும் நெய்மருக்கு வந்து இஷ்யூஸ், அந்த இன்ஜுரிஸ் அதிகமா இருக்கனால சோ நெய்மருக்குமே இதான் ஃபைனல் சான்ஸ். இந்த சான்ஸே கஷ்டம். நெய்மர் ஆல்ரெடி ஒரு இன்ஜுரியில தான் இருக்காப்ல இப்ப வேற. அவர் வந்து குரூப் மேட்சஸ் வந்து இஸ் கோயிங் டு மிஸ். அண்ட் ரொம்ப அத இன்ஜுரி மேனேஜ் பண்ணி தான் முக்கியமான மேட்ச் மட்டும் தான் நெய்மர் இறங்குவாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி போக போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பிரேசில தொட்டனால சொல்றேன், நீங்க அப்படி தாத்தாவை எடுத்திருக்காங்க. பிரேசில் டான் கார்லோ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கோச்சா. டான் கார்லோ குவாலிஃபயர்ஸ்லயோ இல்லை ஃப்ரெண்ட்லிஸ்லயோ வந்து ஒரு சிக்னேச்சர் சைனா எதுவும் பண்ணல, எதுவும் நடக்கல. ஈவன் வின் பண்ணியிருந்தாலுமே அது பெரிய சொல்லிக்கொள்ளும் மாதிரியா இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ எப்படி பாக்குறீங்க? பிரேசில் டீம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஃபில் ஆயிடும் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா டீமே நம்ம பேசிட்டோம். எமர்ஜிங் டீம்ஸா பலதும் பேசிட்டோம். அதுக்கப்புறம் டாப் டீம்ஸா பேசியிருக்கோம். எனக்கு அதுல டாப் டீம்ஸ்ல சில கருத்துக்களும் இருக்கு, நானும் சொல்றேன். பிளஸ் வந்து இந்த பிரேசில சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்து என்னோட கருத்தை சொல்லலாம். ஆமா, பிரேசில் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு அவங்க அதான் குரூப் ஸ்டேஜ்னு பார்த்தோம்னா அவங்க கண்டிப்பா இதுவாயிருவாங்க, குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனை எங்கன்னா அவங்களுக்கு வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ராப்ளம் வருது. பொதுவாக லாஸ்ட் 2 வேர்ல்டு கப்பு 3 2014 செமிஸ் அடி வாங்குவாங்க. அப்புறம் 2018 இருக்கட்டும், 22 இருக்கட்டும், இந்த குவார்டர் ஃபைனல்ஸில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை கூடிய விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸ்குவாடுன்னு பார்த்தோம்னா நல்ல ஸ்குவாடு தான் இருக்கு பாலா. லைக் வந்து நம்ம லிவர்பூல் கோல் கீப்பர் ஆலிசன் ஃபேண்டாஸ்டிக்கான கோல் கீப்பர், எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே மாதிரி வந்து டிஃபெண்டர்ஸ் பார்த்தோம்னா இப்போ கரண்ட் யூரோப்பியன் சாம்பியன்ஸ் பிஎஸ்ஜி கேப்டன் மார்க்கினோஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஆர்சனல் கேப்ரியல், இவங்கெல்லாம் இருக்காங்க. அண்டு நிறைய பிரேசில் பிளேயர்ஸ் நிறைய பேர் டிஃபென்ஸில் இருக்காங்க. ஃபுல் பேக்குன்னு பார்த்தோன்னா ஃபுல் பேக்கில் வந்து ஒரு பின்னடைவு இருக்கிறதா நான் பார்க்குறேன் பிரேசில் டீமுக்கு. பிரேசில் டீம் மட்டுமே இல்லை, அது வந்து நிறைய டீம்ஸில் வந்து ஃபுல் பேக்ஸ்க்கு வந்து ஒரு பற்றாக்குறை இருக்குது இப்போ ஃபுட்பாலிங் வேர்ல்டில். ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலையுமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஃப்ரான்ஸ் மட்டும் நல்லா குமிச்சு வச்சுருக்காங்க ஃபுல் பேக்ஸை, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதான் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேலன்சிங் ஆயிடுது. அப்படி இப்படி ஃப்ரான்ஸுக்கு மிட்ஃபீல்டு இல்லையா,
ஆனால் ஸ்ட்ராங்கான வைட் ஏரியாவில் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபுல் பேக்கு விங்கர்ஸில் சைட்லேருந்து கொண்டு போகலாம், வேகமாக வந்து அவங்களால பால் வந்து நவுத்த முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிரேசில் பார்த்தோன்னா ஸ்குவாடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ஸ்குவாடு தான். சில நல்ல பிளேயர் இருக்காங்க. மிட்ஃபீல்ட்லையுமே வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பார்த்தோன்னா பக்கெட்டா மட்டும்தான் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் இருக்காப்புல. நெய்மார் எத்தனை மேட்ச் நமக்கு ஆடுவார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேபினியோவா இருக்கட்டும், கேசிமிரோவா இருக்கட்டும், ப்ரூனோ கிமேரஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சாரி ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டோ இல்லைனா பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டாக தான் இருக்காங்களே தவிர அந்த கிரியேட்டிவ் அவுட்லெட் எங்கேருந்து அவங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற பெரிய கேள்வி எனக்கு இருக்குது. அதே மாதிரி அட்டாக்லேயுமே வந்து விங்கர்ஸ் நிறைய இருக்காங்க, ஆனால் அவங்களாம் லெஃப்ட் விங்கர்ஸில் இருக்காங்க. ரைட் விங்கரில் வந்து பெருசாக ஸ்ட்ரென்த் இல்லை. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வினிசியஸ் ஜூனியர் எல்லாருமே இருக்காங்க லெஃப்ட்ல. ரைட்ல நீங்க வந்து யாரை இறக்குவீங்க, யாரை உட்கார வைப்பீங்கன்னே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. இல்லாட்டி யாரையா மாத்தணும், ரைட் விங்க்கு போடணும். ஆமா, ரஃபீனியா ரைட் விங் ஆடுனது வந்து கடைசியா லீட்ஸ் யுனைட்டட்ல இங்கிலீஷ் ஃபுட்பால். அது நடந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 2021-22 சீசன் நினைக்கிறேன் கடைசியா அவன் ரைட் விங் ஆடினது. ஸோ அதுவுமே வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன இதுன்னு ராட்ரிகோ இருக்கான். இன்ஜுரி ஆமா, அவன் வேற இல்ல இதுல ஸ்குவாட்ல வேற இல்ல. ஸோ அதனால ரைட் விங்ல ஒரு பற்றாக்குறை இருக்கு, ஸ்ட்ரைக்கர்ல பற்றாக்குறை இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரைக்கர் வந்து என்ட்ரிக் வந்து சின்ன பையன். அதே மாதிரி ஈகோர் தியாகோ இருக்கான். ஈகோர் தியாகோ வந்து இதான் இப்பதான் பிரேக் அவுட் சீசன் அவனுக்கு இந்த பிரீமியர் லீக்ல. அது வந்து இது வேர்ல்டு கப் லெவலுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரிச்சார்லிசன் வந்து இல்லை, இன்ஜூர்டு. கேப்ரியல் ஜீசஸ் இல்லை ஸ்குவாட்ல, அவனுமே இன்ஜுரினால எடுக்கல. ஸோ இந்த மேத்தியஸ் குன்யா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபால்ஸ் 9-ஆ. ஏன்னா அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்பர் 9-ஆ விளாட்ன எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் டீம் இல்லை பாலா பிரேசில்னு பார்த்தோம்னா. ஓரளவுக்கு கொஞ்சம் ஓட்டைகள் இருக்கிற டீம் தான். அதையும் தாண்டி தான் வந்து அவங்க வந்து கொண்டு போனோம். டான் கார்லோ இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டா, என்னதான் டான் கார்லோ வந்து கிளப் ஃபுட்பால் லெவல்ல ஒரு லெஜெண்டா இருந்தாலும், ஏசி மிலானு, செல்சி, எவர்டன்னு, ரியல் மேட்ரிடு இந்த மாதிரி பட்டையை கிளப்பியிருந்தாலும், நேஷ்னல் டீமு அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து இதுதான் ஒரு புதுசு என்னது அன்சீன் டெரிட்டரி தான். ஸோ அதை வந்து அவர் எப்படி இது பண்ணுவார். அதே மாதிரி நான் ஒரு ஸ்டாட் மாதிரி பார்த்தேன், ஃபாரின் மேனேஜர் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்து வேர்ல்டு கப்பே அடிச்சது இல்லையா. அந்தந்த கண்ட்ரி அந்தந்த மேனேஜர், அந்த நாட்டோட மேனேஜர் வச்சிருக்கிறவங்க தான் அடிச்சிருக்கிறாங்க வேர்ல்டு கப்பு. ஸோ இப்போ நீங்க அது ஸ்டார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாகல்ஸ்மன் ஜெர்மனில யார் இருக்கா? அப்போ ஜெர்மனி வந்து நாகல்ஸ்மன் தான் மேனேஜரு. அதே மாதிரி ஜெர்மனிலையும் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபுல் பேக்ஸ்ல வந்து பின்னடைவு இருக்கு. மற்றபடி பார்த்தோம்னா மிட்ஃபீல்டு, அட்டாக்கு எல்லாம் வந்து நல்லா தான் இருக்காங்க. ஹாவர்ட்ஸ் இருக்கான், வால்டமாடா இருக்கான். அப்புறம் வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து ஃப்ளோரியன் வேர்ட்ஸு, ஜமால் முசியாலா, கொரெட்ஸ்கா இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் வந்து கிம்மிச் இருக்கான். யூஸ்வலான பிளேயர்ஸ் இருக்காங்க, ரூடிகரு இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் ஆனால் ஜெர்மனிக்குமே வந்து அந்த ரொம்ப டஃப்பான குரூப்ல தான் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து ஜெர்மனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஐவரி கோஸ்ட் அண்ட் எக்வடாரு, குரசாவோ வந்து இதுன்னு எடுத்துட்டு லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, ஐவரி கோஸ்ட், எக்வடார் 2 டீம்ல யாரா இருந்தாலும் ஜெர்மனியை குத்தி விட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜெர்மனிக்குமே வந்து இது டஃப்பான இதுவாக தான் இருக்க போகுது. அனதர் குரூப் ஸ்டேஜ் எக்ஸிட் ஆனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சோகமாக தான் இருக்கும் ஜெர்மனி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. பட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். எனக்கு ஓவராலா இந்த டீம் பத்தி பேசிட்டீங்க எல்லாமே. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரை வந்து நீங்க பிக் பண்ணுவீங்க, யார் வந்து வருவாங்க நீங்க ப்ரிடிக்ட் பண்றீங்க, வேர்ல்டு கப் வந்து இவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்றீங்க, யார் எடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? விரும்பணுன்றது நான் ஜெர்மனி தான் எடுக்கணுன்றது நான் விரும்புவேன். ஆனா இப்ப மொத்தமா 48 டீமு, இன்னும் ஒரு மேட்ச் கூட நடக்கல அப்படின்ற பட்சத்துல வந்து ஒரு 4 டீம்ல ஏதோ ஒரு டீமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 4 டீம் நான் சொல்றேன், இந்த 4 டீம்ல ஒரு டீம் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு.
கண்டிப்பா அர்ஜென்டினாவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொன்ன அந்த ஹிஸ்டரி மேக் பண்ண அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோன்றது. அண்டு இங்கிலாந்து அவங்களுமே வந்து நல்ல ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸு. அப்புறம் ஃப்ரான்ஸை தட்டி கழிக்க முடியல என்னால். ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் யூரோவில் இருந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் வந்து ஃபீஃபாவில் இருக்கிறது கிடையாது. குரூப் ஸ்டேஜ்லேயே கூட எக்ஸிட் ஆனாங்க ஒரு 18ல். இதுலேயும் வந்து குவார்டர் ஃபைனல் இருக்காங்க. ஸோ அது பட் ஆனால் அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. இப்போது லமின் யமால் இவங்கெல்லாம் வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயராக வந்து உருமாறி எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ எம்பாப்பேக்கு எப்படி 2018 அதுவும் இல்லாம அதுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரியல் மெட்ரிட் பிளேயர்ஸ் யாருமே எடுக்காம பார்சிலோனால இருந்து கிட்டத்தட்ட 8 பிளேயரை எடுத்திருக்காங்க. இதே சினாரியோ 2010லயுமே நடந்திருக்கு. 10லயுமே அந்த மாதிரி வந்து 8 பிளேயர் கிட்ட ரியல் மெட்ரிட் பிளேயர் எடுக்கலன்னு சொல்லல. ஏன்னா அப்ப வந்து இவர் ஆடினாப்ல நம்ம அலோன்சோ, ஜாபி அலோன்சோ ஆடினாரு. அவர் ஒருத்தர். அப்புறம் ராமோஸ், சர்ஜியோ ராமோஸ். ஆமா இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் ஆனா அது எதுக்குன்னு நான் நினைக்கிறேன்னா ரியல் மேட்ரிட் டீம்லயே ஸ்பெயின் பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு இல்ல இப்போ. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. சரி, ரொம்ப கம்மி. இந்த ஹோய்சன் இந்த மாதிரி 1-2 சில பேர் தான் இருக்காங்க. அவங்களுமே வந்து அதான் உங்களுக்கு தெரியும்ல, ரியல் மேட்ரிட் சீசன் வந்து அந்த அளவுக்கு நல்ல சீசன் போல அவங்களுக்கு. தொடர்ந்து 2வது வாட்டி எதுவும் எந்த ட்ராஃபியும் அடிக்காம 2 சீசன் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அது வேலிட் தான். ரியல் மேட்ரிட்லேருந்து பெருசா யாருமே இல்லை ஸ்குவாட்ல அப்படின்னு சொல்றது வந்து வேலிட் தான். ஏன்னா ரியல் மேட்ரிட் ஸ்குவாட்லயுமே ஸ்பெயின் பிளேயர்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. அதுதான். மற்றபடி சொல்லுங்க. எனக்கு யாரு வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, எனக்கு மனசுல நினைக்கிறது வந்து நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மெஸ்ஸி ஃபேன், அர்ஜென்டினா சப்போர்ட்னா கண்டிப்பா அர்ஜென்டினா தான் திரும்ப ஒருக்கா எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. டீமும் நல்லா இருக்கு. ஆசை மட்டும் இல்லை, டீமும் நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பிளே கெமிஸ்ட்ரினே சொல்லலாம் அவனுங்கிட்ட இருக்கிறது. ஒரு டீமா சூப்பரா இருக்கானுங்க. போன தடவை கூட பல பேரோட பேரே தெரியாத மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அவங்க எல்லாருமே சூப்பர் பிளேயரா இருக்கிறாங்க, டாப் பிளேயரா இருக்கிறாங்க. பெஞ்சில் மெஸ்ஸி உட்கார வச்சு நீ கெஸ்ட் பிளேயர் லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட உங்களால் விளாண்டா கூட விளாடலாம். அந்த அளவுக்கான ஒர்த்து பிளேயர்லாம் இருக்கிறாங்க. டீம் நல்ல டீமா இருக்கு. பிளஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பர்சனல் ஃபேவரட்னால நம்ம வந்து அர்ஜென்டினா மெஸ்ஸின்னு சொல்லி சொல்லலாம். இது நம்மளோட ஆசை விஷயம். நான் அப்படியே இதுக்கு இன்னொன்று ஆப்போசிட்டா சொல்றேன். என்னோட விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு வியர்டான இன்னொன்று இருக்கு. இது அர்ஜென்டினாவுக்கு பயங்கரமான ரைவல்ரி நெதர்லாண்டு வேர்ல்டு கப். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் வந்து ஃபைனல் வந்து நெதர்லாண்ட்ஸ் தோக்கடிச்சு தான் அர்ஜென்டினா கப் எடுத்திருக்கும். இன்னொரு வேர்ல்டு கப்லயும் நாக் அவுட்ல வந்து பயங்கர சண்டை நடந்திருக்கும். அதுக்கு அடுத்து லாஸ்ட் வேர்ல்டு கப்ல நாக் அவுட்ல வார் கிட்டத்தட்ட வந்து வேர்ல்டு கப் பார்த்தவனுக்கு நல்லா தெரியும். ஃபைனலோட அந்த கேம் வந்து பயங்கரமான கேம். ஸோ அப்படி ஒரு ரைவல்ரியான டீம். ஸோ இருந்தாலும் எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, நெதர்லாண்ட்ஸ் வந்து பொதுவா டீமாவே யோகன் கிரேஃப் நம்ம சொன்னோம். அதை தாண்டியுமே ரூட் கல்லட்டா இருக்கட்டும், வேன் பர்சி, எத்தனை பேரு இவ்வளவு பிளேயர் எல்லாருமே. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃபுட்பாலுக்கு அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல டீம். அந்த டீம் ஏன் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. ஸோ அந்த டீமா அவங்க எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. பட் ஆனா எப்படி அர்ஜென்டினாக்கு பாசிபிள் இருக்குன்னு சொன்னேன்ல, எனக்கு நெதர்லாண்ட்ல அந்த பாசிபிள் தெரியல. இந்த தடவை கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நெதர்லாண்ட் தடவை எடுக்குமா அப்படின்னு டவுட் இருக்கு. ஸோ இது என்னோட ஆசை விஷயம். ஓகேவா? இப்ப யாரு எடுப்பாங்க இந்த டீம்? நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது சொல்ல முடியும். அவங்களோட ஸ்குவாடு, அவங்க இதுக்கு வரையும் ஃப்ரெண்ட்லிஸ், அதுக்கப்புறம் வந்து யூரோ விளாண்டாங்கன்னா யூரோ, கோப்பா அமெரிக்கா, அப்புறம் வந்து லாஸ்ட் அவங்க இன்டர்நேஷனல்ஸா விளாண்ட குவாலிஃபயர்ஸ், இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி நம்ம பார்க்கல. எனக்கு பிரான்ஸை நான் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். பிரான்ஸ் வந்து எனக்கு வந்து டாப் நாச் டீமா தெரியுது. பயங்கரமான டீமா இருக்கு பிரான்ஸ். அது வந்து ஈவன் மிட்ல வந்து நீங்க வந்து சொன்ன மாதிரி நிறைய ஓட்டைகள் இருந்தாலும் கூட அந்த டீம் வந்து இதெல்லாம் தாக்கு பிடிச்சு போயிரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவனுங்க பிளே வந்து அழுத்தி போறது தானே. ஸோ அதுக்கு அது வந்து தாக்கு பிடிச்சு போகும் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அவங்க விளாடுற விதம் அப்படிதான் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெயின் வந்து டீமா சூப்பரா இருக்கு. இப்படி அர்ஜென்டினாக்கு ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி ஸ்பெயினுக்கும் நல்ல ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட விஷா இருக்கக்கூடிய அர்ஜென்டினா தேர்டு. இவங்களுக்கும் வாய்ப்பு பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ஃபோர்த்தா நான் வந்து சொல்றது வந்து போர்ச்சுகல். உண்மையாவே டீம் வந்து சிறப்பான டீமா தான் இருக்கு. இந்த டீம் வந்து எடுக்க முடியும் வேர்ல்டு கப். போர்ச்சுகல் இவன் மெஸ்ஸி ஃபேனாவே இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து வேர்ல்டு கப் வந்து ஒரு தடவை அந்த ஆளுக்காண்டி எடுத்து கொடுங்க அப்படின்னு போர்ச்சுகல் மேலேயும் சொல்ல முடியும். பிளஸ் டீமும் நல்ல டீமா இருக்கு. இதை லீட் பண்றவங்க கையில தான் இருக்கு, மேனேஜ் பண்றவங்க கையில தான் இருக்கு. அப்புறம் அவங்களுக்குள்ள அமையக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அந்த 4 டீம் என்னோட இதா இருக்கு. மற்றபடி வந்து இந்த வேர்ல்டு கப்ல எப்படி போனதுல மொராக்கோ ஒரு ஷைன் ஆனாங்கல்ல, வேர்ல்டு கப் எடுக்கலன்னா கூட ரன்னர் அப் வரலன்னா கூட ஒரு இதானாங்கல்ல, அந்த மாதிரி நான் வரும்னு நினைக்கிற டீம் வந்து நார்வே நினைக்கிறேன். நார்வே வரும்.
வரணும்னு நினைக்கிறேன், வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன வேணா நடக்கலாம். பட் ஆனா பிரேசிலோ ஜெர்மனி மேலேயோ இங்கிலாந்து மேலேயோ எனக்கு இன்னும் ஒரு முழுமையான நம்பிக்கை வரல. அந்த 4 டீமுக்குள்ள நம்பிக்கை வரல அப்படிங்கிறது தான். மேபி ஆனா எது வேணா நடக்கலாம் வேர்ல்டு கப் பொறுத்தளவு. அதான் ஃபுட்பாலு. யாரு வேணா எப்படி வேணா போகலாம். போனதுல அர்ஜென்டினா ஜெயிக்கும். ஆனா அதே மாதிரி இன்னொன்று விஷயம் இருக்கு. எப்படி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது பார்த்தேன், ப்ரெடிக்ஷன் பார்த்தேன், அதே மாதிரி நடக்குது. அதே மாதிரி நான் ஒன்று பார்த்தேன். என்னன்னா இஎஸ்பிஎன் ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்பெயினை வந்து இந்த தடவை ப்ரிடிக்டட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கப் எடுப்பாங்கன்னு சொல்லி. லாஸ்ட் ஒரு 6 or 4 வேர்ல்டு கப் வந்து அவங்க யாரை ப்ரிடிக்ட் பண்ணாங்களோ அவங்க தான் வின் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் வேர்ல்டு கப்பும் அப்படிதான் எடுத்தாங்க. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் வந்து இந்த இஎஸ்பிஎன் ஸ்போர்ட்ஸ் வந்து யாரை சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெயினை சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நோட்டபிளான விஷயம். சின்ன பிளேயர் மேட்ச் பாக்குறப்போ ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆக்டோபஸ் இருக்குல்ல, ஆக்டோபஸ் வந்து எந்த பிளாக் எடுக்குது, நாய் எந்த பிளாக் எடுக்குது, இந்த டீம் தான் பூனை எந்த இதுவை தட்டி விடுது, அதுதான் வந்து பார்ப்போம். அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி இஎஸ்பிஎன் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த தடவை வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி ஒரு இது போய்கிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தேன். சொல்லுங்க. நான் அத்லெட்டிக்ல வந்து ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரு. அவர் பேர் மறந்துருச்சு எனக்கு. அத்லெட்டிக்ல வந்து அவங்க ஜெர்மனி ப்ரெடிக்ட் பண்றாங்க. அது வந்து சும்மா ப்ரெடிக்ட் பண்ணல. அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒரு 10 செட் ஆஃப் ஸ்டாட்ஸ் வந்து அவங்க போட்டு ஜெர்மனி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ வேணா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். மேபி அதை வந்து நீங்க இதுல நான் வீடியோல வேணா சொருக முடியுமான்னு பாருங்க. யாரோ ஒருத்தர் ஒரு ரீல்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அத்லெட்டிக் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, அதுபடி பார்த்தா ஜெர்மனி வரும் அப்படின்னு. அது மொரட் ஸ்டாட்ஸா இருந்தது. அதுலதான் இந்த இதெல்லாம் பார்த்தேன். தொடர்ந்து 2 வாட்டி யாரும் அடிச்சது இல்லை, டிஃபென்ஸ் இது பண்ணது இல்லை அப்படின்றதெல்லாம் அதுதான் பார்த்தேன். அதே மாதிரி இந்த அதே சேம் மேனேஜர் தான் வந்து அடிச்சிருக்காங்க, ஃபாரின் மேனேஜர் இல்லை அப்படின்ற ஸ்டார்ட். அந்த மாதிரி பல ஸ்டார்ட்ஸ் எல்லாம் கியூரேட் பண்ணி அவனுங்க வந்து ஜெர்மனி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் அந்த ப்ரெடிக்ஷன் அந்த அளவுக்கு நம்ப முடியல என்னால. பட் ஆனா அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு வீடியோட ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 1 hour கிட்ட வரப்போகுது. 52 minutes கிட்ட நம்ம தாண்டிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்கிறதாகவும், இதே நாங்கள் பர்சனலாக ஃபோனில் பேசியிருந்தாலோ இல்லாட்டி நாங்கள் மீட்டிங்கில் ஏதோ பேசியிருந்தாலோ கூட இன்னும் கலவைக்கெல்லாம் ஜாலியாக பேசியிருப்போம். கொஞ்சம் இந்த வீடியோ காண்டி சுகர் போட்டு பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர இப்படி தான் எங்களோட கன்வர்சேஷன்ஸ் இருக்கும் ஃபுட்பால் பற்றி, ஸ்போர்ட்ஸ் பற்றி. ஸோ இதை தான் நாங்கள் ரெட் டைனோவில் வந்து பிரதிபலிக்கணும்னு நினச்சோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு திரும்ப நான் நன்றி சொல்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இனிமேல் என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. சொசைட்டியாக ஒரு ஹார்மோனியை டெவலப் பண்ணுறது, ஹியூமன் ஹார்மோனியை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்னுமே ப்ரொமோட் பண்ண வேண்டியது இருக்குது. நல்ல விதத்தில் ப்ரொமோட் பண்ண வேண்டியது இருக்குது. பிஸ்னஸாக மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸை. ஸோ அப்படி இல்லாமல் அதுக்குள்ளே இருக்க ஸ்போர்ட்ஸை நம்ம இது பண்ணணும். ஸோ எங்களோட மோட்டம் அதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் நாங்கள் பேசுனதில் உங்களுக்கு ஏதாவது குறைகள், ஏதாவது அட்வைஸ் சொல்லணும், இல்லாட்டி நல்லா பேசியிருந்தோம்னா, எதாக இருந்தாலும் டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தால் கூட நீங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். ப்ளஸ் வந்து குறைகள் இருந்துச்சுன்னா, தவறுகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் நிறையா பேசுவோம். சிவட்சன், நீங்கள் உங்களோட அதான் ஒரு சின்ன தகவல் மட்டும்தான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் ZEE5 அக்வயர் பண்ணியிருக்காங்க. நம்ம இது வேர்ல்டு கப் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னதான் வேர்ல்டு கப் 45 நாள் தான் டோர்னமெண்ட், ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி 3 மாதத்துக்கு தான் பேக்கேஜ் இருக்கு, மினிமம் 3 மாதம் பேக்கேஜ் வாங்கிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதோ இதெல்லாம் இருக்குன்னு சில நண்பர்கள் வந்து குறிப்பிட்டாங்க. ஸோ அந்த அந்த பஞ்சாயத்துலாம் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் ஜீயில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும், அதில் பாருங்கள். அதே மாதிரி முதல் 10 நிமிஷம் வந்து யூடியூப்பில் வரும்னு நினைக்கிறேன் மேட்ச்சு. அதுக்கப்புறம் அதில் ஏதோ பே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது யூடியூப் பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரில, அது இந்தியாவில் இருக்கா எப்படி ஒர்க் ஆகும் தெரில. பட் ஆனால் ZEE5 வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சின்ன தகவல் தெரியாதவங்களுக்கு. மற்றபடி ஃபுல்லாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அவ்வளோதான் என்னோட கருத்துக்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ஃபுட்பால் பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. நன்றி.